சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொண்டு வந்த ரஷ்யாவின் மாஸ் மெட்ரோ நிறுவனம் விலகியதைத் தொடர்ந்து தற்போது அந்த பணிகளை மேற்கொள்ள இந்தியாவை சேர்ந்த ஆப்கான் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் சேவை திட்டம் தொடங்கப்பட்டு அதற்கான பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. மெட்ரோ ரயிலுக்கான பாதைகள் மேம்பாலங்களாகவும் சுரங்கங்களாகவும் கடந்த 5 ஆண்டுகளாக அமைக்கப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் அமைக்கும் பணியில் ரஷ்ய நாட்டு நிறுவனமான மாஸ் மெட்ரோ என்ற நிறுவனம் கடந்த 5 ஆண்டாக ஈடுபட்டு வந்தது. திடீரென்று கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ரஷ்ய நாட்டு நிறுவனமான மாஸ் மெட்ரோ சில நிர்வாக கோளாறுகளை காரணம் காட்டி எங்களால் இந்த சுரங்கம் அமைக்கும் பணியை தொடர முடியாது என கூறி அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு திரும்பிவிட்டார்கள். இதனால் சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரையில் சுரங்கம் அமைக்கும் பணியானது முற்றிலுமாக முடங்கி போனது. மீண்டும் இந்த சுரங்கம் அமைக்கும் பணியை தொடங்குவது என முடிவு செய்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த சுரங்க பணியை கேமன் என்ற நிறுவனம் தொடங்கும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கேமன் என்ற நிறுவனத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணியில் போதிய அனுபவம் இல்லை என்ற தகவல் வந்ததை அடுத்து தற்பொழுது ரஷ்ய நாட்டு நிறுவனமான மாஸ் மெட்ரோ கைவிட்டு சென்ற அந்த சுரங்கம் அமைக்கும் பணியானது அப்கான்ஸ் என்ற இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்கான்ஸ் என்ற இந்திய நிறுவனம் சுரங்கம் அமைக்கும் பணியில் முதற்கட்டத்தில் இருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒரு சில மாதங்களில் முழுவதுமாக அவர்கள் நிறைவு செய்வார்கள் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஜூலை 2வது வாரத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்ற நிலைமையில் தற்பொழுது முடக்கத்தில் இருந்த சுரங்கம் அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டு அது தீவிரப்படுத்தப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிச்சந்திரனுடன் எழிலரசன்.